2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வரலாற்று பெருமை மிகுந்த இந்த சட்டமன்றத்தின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்வது மட்டுமின்றி நாட்டிலேயே இரட்டை இலக்க உயர் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடையும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் நாடே போற்றும் நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி நல்வழி காட்டிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசின் முத்திரை திட்டங்களில் முதன்மையானது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இல்லங்களில் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் உரிமை தொகையாக 1000 ரூபாயை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கிலேயே செலுத்திடும் இத்திட்டம் இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக திகழ்கிறது. ஏறத்தாழ 1,31,00,000 மகளிர் பயன்பெறும் இந்த மகத்தான திட்டத்தை பிற மாநிலங்களும் பின்பற்றுகின்றன என்பதே இத்திட்டத்தின் வெற்றி என நாம் பெருமிதம் கொள்ளலாம். நாடே போற்றும் இந்த மகத்தான திட்டத்தின் பலன்கள் எதிர்வரும் மாதங்களிலும் தடையின்றி 1,31,00,000 பயனாளிகளுக்கும் கிடைத்திடும் வகையில் அண்மையில் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகை 3000 ரூபாயும் கூடவே கோடைகால சிறப்பு தொகுப்பான 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட போது தமிழ்நாடே இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று வைகறை பொழுதில் கதிரவன் உதித்து தன் பயணத்தை தொடங்கிய அதே வேளையில் ஆரம்பித்து 3 மணி நேரத்திற்கு உள் 1,31,00,000 மகளிர் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் உரிமை தொகை வரவு வைத்தபோது இந்த நாடே திரும்பி பார்த்தது. மக்கள் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். எதிர்காலத்தில் வரக்கூடிய தடைகளையும் நிகழ்நேரத்தில் கணித்து அவற்றையெல்லாம் தகர்த்து தன் குடிமக்களை காத்திடும் ஓர் உன்னத தலைவரை பெற்றது தமிழ்நாட்டின் நல்வாய்ப்பு. ஆலயங்களில் ஆண் பெண் வேற்றுமை களைந்திடும் வகையில் அகிலமறிய ஆன்மீகத் துறையில் பெண்களுக்கும் வாய்ப்பு வழங்கும் வகையில் பெண் ஓதுவார் நியமனம் நமது அரசின் மகத்தான சாதனையாகும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு உரிய அதிகாரம் அளித்திடவும் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் TNVSAFE உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் 10 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள வீடுகள், மனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட அசையா சொத்துக்களுக்கு கடந்த ஏப்ரல் 2025 முதல் பதிவு கட்டணம் 1% குறைக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் 3,71,705 நபர்கள் இதுவரை பயனடைந்துள்ளனர். மகளிரின் பாதுகாப்பிற்காகவும் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் தலைநிமிர்ந்து வாழவும் தன்னிறைவுடன் தனது வாழ்வை வடிவமைத்திடவும் இளஞ்சிவப்பு ஆட்டோ வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. பணிபுரியும் பெண்களை கௌரவிப்பதன் மூலமும் அவர்களது தொழில்முறை வெற்றியை வளர்த்தெடுப்பதற்கான உத்தியுடன் கூடிய முன்முயற்சிகளை செயல்படுத்துவதன் மூலமும் நாடு முழுவதும் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் 41% பேர் தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்கள் என்ற பெருமையை நாம் அடைந்துள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்பச் சூழல் காரணமாக அதிகாலையில் பள்ளி குழந்தைகளுக்கு உணவிட இயலாத ஏழை எளிய தாய்மார்களின் துயரம் துடைத்து கனவுகள் நிரம்பிய நெஞ்சுடன் கல்விச்சாலையில் அடியெடுத்து வைக்கும் அவர்தம் குழந்தைகள் பசித்த வயிற்றுடன் பாடம் படிக்க வரும் நிலையினை மாற்றி பசி நீங்கி ஊட்டம் பெற்று உற்சாகத்துடன் பயின்றிட வகை செய்கிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இத்திட்டத்தால் குழந்தைகளின் வருகை அதிகரித்துள்ளது, கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது. 19.34 லட்சம் மாணவர்கள் பயனிடும் இத்திட்டத்திற்கென கடந்த 4 ஆண்டுகளில் 1,884 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாத்திடும் வகையிலும் அக்குழந்தைகள் இடைநிற்றல் இன்றி 18 வயது வரையிலான பள்ளி படிப்பினை தொடர மாதம் 2000 ரூபாய் வழங்கும் அன்புக்கரங்கள் திட்டத்தின் கீழ் இதுவரை 10,637 குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றனர். கல்லூரி மாணவர்கள் தம் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்வதற்காக 2,172 கோடி ரூபாய் செலவில்
10 லட்சம் பேருக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டு இதுவரை 6,75,888 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். ஒன்றிய குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெருமளவில் வெல்வதற்காக உதவித்தொகை, ஊக்கத்தொகை ஆகியவை வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகிறார்கள். 2025ஆம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் வென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 59 நபர்களில் 52 நபர்கள் நான் முதல்வன் திட்டப் பயனாளிகள் என்பது அரசின் செயல்பாட்டுக்கு கிடைத்த நற்சான்றாகும். 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி எனும் இலக்குடன் இயங்கும் தமிழ்நாடு அரசு உலக முதலீட்டாளர் மாநாடு, டிஎன் ரைசிங் போன்ற முன்னெடுப்புகள் மூலம் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் தொழில் முதலீடுகளை மிக பெரும் அளவில் ஈர்த்து வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இதுவரை 36 லட்சத்திற்கும் மேலான வேலைவாய்ப்புகள் உருவாகும் வகையில் 12.3 லட்சம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளுக்கான 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் தொழில் வளர்ச்சி சமச்சீராக பரவும் வகையில் மாவட்டந்தோறும் தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்ற நோக்கோடு அரசு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு வரை 15 மாவட்டங்களில் 32,525 ஏக்கர் பரப்பளவில் 24 சிப்காட் தொழிற்பூங்காக்கள் செயல்பட்டு வந்த நிலையில் இவ்வரசு பொறுப்பேற்ற பின் மேலும் 12 புதிய மாவட்டங்களில் புதிய தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு தற்போது 49,468 ஏக்கர் பரப்பளவில் 54 தொழிற்பூங்காக்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் கூடுதலாக 28,392 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்படும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு அறிவுசார் நகரம் மற்றும் சென்னைக்கு அருகில் 2000 ஏக்கர் பரப்பளவில் உலகளாவிய நகரம் ஆகிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. திருப்பெரும்புதூரில் 706 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,720 படுக்கை வசதிகள் கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய பணியாளர் விடுதி அமைக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட இத்தகைய முன்னோடி நடவடிக்கைகளின் காரணமாக தொழில் வளம் பெருகி 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாடு 11.19% எனும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டி நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது. மேலும் மின்னணு பொருள்கள் ஏற்றுமதியில் 41.23% பங்களிப்புடன் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாகவும் தமிழ்நாடு உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 6,121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12,087 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயன்பாட்டிற்கு உகந்த 3,673 பேருந்துகளை முற்றிலும் புதுப்பித்து இயக்குவதற்காக 371 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 350 பசுமை மின் பேருந்துகள் 288 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட சிற்றுந்து மினி பஸ் திட்டம் நகரங்களை ஒட்டிய ஊரக பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் வகையில் 6,603 புதிய வழித்தடங்களில் வெற்றிகரமாக விரிவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 12,931 திருக்கோவில்களில் 8,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 4,180 திருக்கோவில்களில் திருக்குட முழக்குகள் நடத்தப்பட்டுள்ளன. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில்களை புனரமைத்து பாதுகாத்திடும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் அரசு நிதி 425 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 84 திருக்கோவில்களில் திருக்குடமுழக்குகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த அரசு பொறுப்பேற்ற பின் எடுக்கப்பட்ட தொடர் முயற்சிகள் காரணமாக 1048 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 8,363 கோடி ரூபாய் மதிப்பிலான 8,111 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இந்த அரசு பொறுப்பேற்ற பின் நவீன நில அளவை கருவிகளின் மூலம் 2,34,715 ஏக்கர் திருக்கோவில் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு திருக்கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகம் உள்ளிட்ட பல்வேறு எழிலார்ந்த கட்டடங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, முட்டுக்காடு பகுதியில் கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம், கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மாபெரும் நூலகங்கள் அமைக்கும் பணிகளையும் பொதுப்பணித்துறை மேற்கொண்டுள்ளது. அரசு பணியாளர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட
ஓய்வூதிய திட்டத்தினை இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறும் அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான ஓய்வூதிய பலன்களை பெறுவார்கள். அரசு அலுவலரிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இந்த திட்டத்தில் கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட மாத ஓய்வூதியம், அரசு அலுவலருக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம், ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெறும் வசதி மற்றும் இறப்பு மற்றும் ஓய்வு கால பணிக்கொடை ஆகிய பலன்கள் அடங்கியுள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான அரசின் கூடுதல் பங்களிப்பிற்கென ஒட்டுமொத்த தொகையாக 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 55 ஆண்டுகளுக்கு முன் தொலைநோக்கு பார்வையோடு 1971-72 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததை இம்மன்றத்தில் பதிவு செய்திட விரும்புகிறேன். வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசிடம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் மக்கள் நலனை பேணி பெருக்குவதற்கான பெரும்பகுதி செலவை ஏற்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளிடம் நிறைந்து கிடக்கிறது. இவ்வாறு உரிமை ஒருபுறமும் கடமை பொறுப்பு மறுபுறமும் இருக்கும்படியான விந்தை நிலைதான் நம்முடைய சிக்கல்கள் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாகும். எனவே நிதி வருவாயை பகிர்ந்து கொள்ளும் தற்போதைய முறையை மாற்றி அமைக்க வேண்டுமென்று நாங்கள் கருதுகிறோம். தேவை ஏற்படுமேல் இதன் பொருட்டு அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்தி ஆக வேண்டும் என முத்தமிழறிஞர் கலைஞர் கவலையோடு பதிவு செய்த சூழல் 1/2 நூற்றாண்டு காலம் கழிந்த பிறகும் மாறவில்லை என்பது வருந்தத்தக்கது. 16வது நிதிக்குழு அண்மையில் அதன் அறிக்கையை அளித்துள்ளது. அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை ஒன்றிய அரசு 1/2/2026 அன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளது. 16வது நிதிக்குழுவின் இந்த அறிக்கை தமிழ்நாட்டிற்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது. அனைத்து மாநிலங்களும் மத்திய வரிகளின் பகிர்ந்தளிக்கத்தக்க நிதியில் மாநிலங்களுக்கான பங்கை அதிகரிக்க வேண்டும் என தெளிவாக கோரியிருந்த போதிலும் மாநிலங்களுக்கான பங்கானது 41% தொடர்வதாக நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது. மேலும் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்கள் விதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்வது குறித்து மாநில அரசுகள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது நிதிக்குழுவின் அறிக்கையில் எந்தவிதமான பரிந்துரையும் இடம்பெறவில்லை என்பது வருந்தத்தக்கது. மாநிலங்களுக்கு இடையிலான கிடைமட்ட பகிர்வில் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்கு வழங்கப்படாமல் நிதிக்குழு பாரபட்சமாக நடந்து கொண்டுள்ளது. 9வது நிதிக்குழு காலத்தில் தமிழ்நாட்டிற்கான பங்கு 7.931% இருந்த நிலையில் தொடர்ந்து வந்த நிதிக்குழுக்கள் அதனை குறைத்து வந்தனர். இந்த பங்கு 4.79% குறைந்ததால் 3.17 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசின் நிலுவைக் கடனில் சுமார் 33% சமமானதாகும். 16வது நிதிக்குழு பரிந்துரைகளில் நமது அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு முறையே 23.74 மற்றும் 13.27% அளவில் உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு வெறும் 0.44% என்ற மிக சிறிய உயர்வே வழங்கப்பட்டுள்ளது. இது ஒப்பிடத்தக்க மாநிலங்களுள் மிகவும் குறைவானதாகும். நாம் பெருந்தன்மையை எதிர்பார்க்கவில்லை, சமநிலையினை உறுதி செய்யும் நியாயத்தை மட்டுமே கோரியிருந்தோம் என்பதை நான் மீண்டும் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். 16வது நிதிக்குழுவும் அந்த வகையில் தனது கடமையில் இருந்து தவறியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு வழங்க மறுக்கும் நிதி, அனுமதி மறுக்கப்படும் நலத்திட்டங்கள் என பல தடைகளை தாண்டி தமிழ்நாடு சாதனைகள் பல புரிந்து வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். குறிப்பாக ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் நாட்டில் உள்ள முன்னணி மாநிலங்கள் ஒன்றாக திகழ்வது மட்டுமின்றி மின்னணு பொருள்களின் ஏற்றுமதி மற்றும் மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு. புத்தொழில் சூழல் அமைவுகளுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதுடன் தொழிற்சாலைகள் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை எனும் சிறப்பையும் பெற்றுள்ளது. உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் நாட்டில் முதலிடம் என்பது மட்டுமல்ல, தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் கீழ்
இந்திய அளவில் முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 20 சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மேலும் நிதி ஆயோக் நீட்டித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு 23-24 காலநிலை செயல்பாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. மேலும் வறுமை குறியீடுகளில் தமிழ்நாடு 1.43% தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக உள்ளது. இவ்வாறு நாட்டின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு இன்று தமிழ்நாடு உயர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்து தந்து இம்மாமன்றத்தில் ஓவியமாக நம் முன் நிறைந்து நிற்கும் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த மாமன்ற உறுப்பினர் சார்பாக நன்றி நவில நான் விரும்புகிறேன். இந்த மாபெரும் தலைவர்களின் வழியில் தற்போது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தரை உலகம் என்கிறது புறநானூறு. மக்கள் உயிர்வான தேவையான உணவும் நீரும் மட்டுமே உலகத்திற்கு உயிராகாது. முறை செய்திடும் காத்திடும் தலைவனே மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உண்மையான உயிர் என்னும் மூசிகருணார் கூட்டுடன் புறநானூறு காட்டிய வழியில் நாடே போற்றும் நல்லாட்சி நடத்தி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கரங்களை பற்றி தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கையோடு ஒன்றாக வென்றெடுத்திடும் நோக்கோடு வளர்ச்சி பாதையில் பயணித்து வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு உதயச்சந்திரன் இயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தினை செதுக்கிட தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் எனது மனம் நிறைந்த நன்றிகளை நான் குறித்தாக்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.